உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, குறிப்பா என்ன தலைப்பின் அடிப்படையில விவாதம் செய்ய போறோம் அப்படின்னா, மீண்டும் 6 தொகுதிகள் தானா? மீண்டும் 6 தொகுதிகள், அதிர்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள், போட்டு உடைத்த சங்க தமிழன், கதிகலங்கி நிற்கும் திமுக. ஏன்னா சங்க தமிழன் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த வாக்கியங்கள் கண்டிப்பான முறையில் டீகோடிங் செய்யப்பட்டிருக்க வேண்டிய வாக்கியங்கள். ஆனா பெரும்பாலும் யாரும் டீகோடிங் செய்யப்படவில்லை. ஏன்னா அந்த வாக்கியங்களை டீகோடிங் பண்ணோம் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஏற்படும். அந்த அளவுக்கான ஒரு வாக்கியத்தை சொல்லியிருக்காரு சங்க தமிழ் அவர்கள். சோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன, விவாதிப்பதற்கு பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது. அது என்னவென்று இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெரு வள்ளுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா வந்து போட்டுருங்க. அதாவது இந்த 2026 தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இந்த முறையும் வெறும் 6 தொகுதிகள் மட்டும்தான் வழங்கினாங்க, இல்ல ஒற்றை இலக்க எண்கள்ல தொகுதிகள் வழங்கினாங்க அப்படின்னா இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சமூக நீதியா அல்லது சமூக அநீதியா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா வந்து போட்டுருங்க. சரிங்களா? சரி, இந்த காணொலியுடைய டைட்டிலுக்கு ஏற்றவாறு நம்ம மொத்தமாக ஒரு 2 விடயங்களை விவாதம் பண்ண போறோம். அதுல முதல் விடயம் என்னவென்றால், விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இந்த தேர்தலையும் கூட வெறும் 6 தொகுதிகள் தான் ஒதுக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி தரவுகள் வெளியாகிருக்கின்றது. முதல் கட்ட பேச்சுவார்த்தையின் போது 6 தொகுதிகள் தான் தருவோம் என்று கூறியிருப்பதாக செய்திகள் வெளியாகிருக்கின்றது. இதை நாம சொல்லல, ஏன்னா நாம இட்டுக்கட்டி பேசுறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம இட்டுக்கட்டி பேசல, அபிஷியலா செய்தி தொலைக்காட்சிகள்ல வெளிவந்த செய்திகளை நாம் பதிவு செய்கின்றோம். இப்ப டிஸ்பிளேல ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து காட்டுறேன் பாருங்க. இது செய்தி தொலைக்காட்சிகள்ல வந்த ஸ்கிரீன்ஷாட். அதுல என்ன சொல்றாங்க பாருங்க, விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இந்த தேர்தல்ல வெறும் 6 தொகுதிகள் மட்டும்தான் வழங்கக்கூடும் என்று முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் பேசியிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கின்றது. விசிகாவுக்காச்சும் 6 தொகுதின்னு சொல்லி சொல்றாங்க. அதே தொகுதியை 2021 என்ன கொடுத்தாங்களோ அதே தொகுதியை இந்த 2026 தருவோன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 4 சீட்டுகள் மட்டும்தான் வழங்குவோம் என்று கூறியிருக்கின்றார்களாம். கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை கட்சிகள்னா தமிழ்நாட்டுல எப்பப்பெல்லாம் மக்களுக்கு எதிராக அநீதிகள் நடைபெறுகின்றதோ அப்பொழுதெல்லாம் களத்தில் இறங்கி போராடிய நபர்கள். இங்க இருக்கிற பெரியார் இயக்கங்களோ, இங்க இருக்கிற இதர பின்ன ஜனநாயகவாதிகள் என்று காட்டிக்கொள்கின்ற கட்சியை சார்ந்தவர்களோ அவர்கள் யாரும் களத்தில் இறங்கவில்லை. முழுக்க கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும்தான் களத்தில் இறங்கி மக்களுடைய பிரச்சனைய அனுதினமும் அட்ரஸ் செய்திருக்கின்றார்கள். ஆனா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வெறும் 4 தொகுதிகள் மட்டும்தானாமா, விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வெறும் 6 தொகுதிகள் மட்டும் தானாமாம். இந்த மாதிரி செய்திகள் வெளியாகிருக்கின்றது. சோ இதனால தொண்டர்கள் கடுமையான அதிருப்தியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களே, ஒண்ணு கிடையாதுங்க. கடந்த 2021 விடுதலை சிறுத்தை கட்சி எதற்காக வெறும் 6 தொகுதிகளை மட்டும் வழங்கப்பட்டது? இதுக்கு முன்னாடி விசிகா இரட்டை இலக்க எண்கள்லாம் சீட்டு வாங்கியிருக்காங்க ஆல்ரெடி. ஆனா இந்த 2021 தேர்தல்ல எதற்காக வெறும் 6 தொகுதியை மட்டும் வழங்கினாங்க? கேட்டா பாஜக உள்ள பூந்துரும், அதனால நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க என்று சொல்லிதான் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வெறும் 6 தொகுதியை மட்டும் வழங்கினார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். இதை நான் சொல்லல, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்களே என்ன பண்ணாரு, ஒரு செய்தி தொலைக்காட்சிகளை பேட்டியா கொடுத்தாரு. அப்ப 2021 விடுதலை சிறுத்தை கட்சி வெறும் 6 தொகுதிகளை மட்டும் பெற்றுக் கொண்டார்கள் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் என்ன? பாஜக உள்ள பூந்துரும். அதனாலதான் அந்த தொண்டர்களும் கூட என்ன பண்ணாங்க, அந்த 6 தொகுதிகளை ஏற்றுக்கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டு வாக்களித்தார்கள். ஆனா இந்த முறையும் இந்த 2026 தேர்தலிலும் கூட நீங்க 6 தொகுதி தான் வழங்குவேன், இல்ல நாங்க ஒற்றை இலக்க எண்கள் தான் தொகுதி வழங்குவோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் கூறினார்களே ஆனால் தொண்டர்கள் கடுமையான அதிருப்திக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இப்பவே சமூக வலைத்தளங்கள்ல தொண்டர்கள் எல்லாருமே எழுதியிருக்காங்க, ஒற்றை இலக்க எண்ணம் பண்ணி தந்தீங்க அப்ப நீங்க சிறுத்தைகளை பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி நிறைய தொண்டர்கள் எழுதுகின்ற காட்சிகளை பார்க்க முடிகின்றது. சோ தொண்டர்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்கின்றார்கள் அப்படின்றது நமக்கு தெள்ள தெளிவாக புரிகின்றது. சோ அடுத்து, அதாவது சங்க தமிழன் போட்டு உடைத்த உண்மை, கதிகலங்கி நிற்கும் திமுக. இதை எதற்காக பதிவு பண்ண அப்படின்னா, 2 நாட்களுக்கு முன்பாக சங்க தமிழ் அவர்கள் ஒரு முக்கியமான பதிவு போட்டிருக்காரு. கண்டிப்பா ஒவ்வொரு செய்தி தொலைக்காட்சிகளுமே இந்த முக்கியமான வாக்கியத்தை எடுத்து பெரிய அளவுல விவாதங்கள் மேற்கொண்டிருக்க வேண்டும். அப்பேற்பட்ட வாக்கியம் அந்த வாக்கியம்.
திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கடுமையான அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கியம். ஆனா யாரும் டிபேட்டுகள் நடத்தவில்லை. சரி, அவர் என்ன சொன்னார் அப்படின்ற சொல்வதற்கு முன்னாடி முதல்ல எதனை மையப்படுத்தி எதற்காக இந்த பதிவு போட்டார்ன்ற சொல்லிடுவோம். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது எல்லாருக்குமே ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்காங்க. வா நீயா தேமுதிகவா, நேத்து வரைக்கும் என்ன வஞ்சுக்கு இருந்தியா, சங்கி கூட இருந்தியா, பரவாயில்ல இந்தா வாங்கிக்கவா, இந்த உனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு. அப்புறம் யாருப்பா, மக்கள் நீதி மையமா, என்ன பண்ண நீ, டிவி வந்து டார்ச் எடுத்து தூக்கி எரிஞ்சது உடச்சல நீ, பரவாயில்லவா நீ உள்ளவா உனக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு. நீ யாருப்பா, காங்கிரஸா, என்னப்பா போட்டு தாலி அக்கறீங்களாப்பா, சரி வா இந்த உனக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்றம் என்ன பண்றாங்க, கூட்டணி கட்சிகள் என்று இந்த கட்சிகள் எல்லாத்துக்குமே என்ன பண்றாங்க, ராஜ்யசபா எம்பி பதவியை கொடுத்துருக்காங்க. சோ அதனாலதான் சங்கத்தமிழ் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, வெகுண்டெழுந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதாவது பிளவுபட்டு நிற்கும் பாமக இருக்கு இல்லையா, அப்பா மக ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிளவுபட்டு நிற்கின்ற பாமகவிற்கு அதிமுக என்ன பண்றாங்க, ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்குறாங்க. யாருக்கு, அன்புமணி அவர்களுக்கு. அதே மாதிரி நேத்து வந்த தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி, தினமும் சண்டைப்பட்ட காங்கிரஸ்க்கு ஒரு ராஜ்யசபா எம்பி. ஆனா நாங்க அனுதினமும் களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்றோம். யாரு, விடுதலை சிறுத்தை கட்சி. நாங்க அனுதினமும் களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனா எங்களுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கவில்லை என்றாலும் கூட எங்களுக்கு இரட்டை இலக்கை என்றாவது கிடைக்குமான்ற ஒரு சந்தேகம் எழுப்புகின்றது அப்படின்னு சொல்லி சங்கத்தமிழர்கள் ஒரு பதிவு போடுறாரு. சோ இது எல்லாமே எழுதி முடிச்சுட்டு இறுதியா ஒரு வாக்கியம் போடுறாருங்க. இந்த வாக்கியம் தாங்க உண்மையாவே நெத்தி பொட்டுல அடிச்ச மாதிரி ஒரு வாக்கியம். என்ன சொல்றாரு பாருங்க, சிறுத்தையா இருந்தாலும், குறிப்புன்னு போட்டு போறாரு, சிறுத்தையா இருந்தாலும் சீரவில்லை செயல்படவில்லை என்றால், சிறுத்தையா இருந்தாலும் சீரவில்லை செயல்படவில்லை என்றால் பசியோடுதான் படுக்க வேண்டிய நிலை வரும். பசியோடுதான் படுக்க வேண்டிய நிலை வரும். பார்கெயின் பண்ணுங்கன்றாரு. பார்கெயின் பண்ணுங்க, நமக்கான தொகுதியை வாங்க, நமக்கான பலத்துக்கு ஏற்றவாறு தொகுதியை வாங்க. சோ இது என்னுடைய பார்வை. ஆனா அவருடைய பார்வையின் அடிப்படையில் அவர் எழுதிய வாக்கியத்திற்கு என்ன அர்த்தம் என்று நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போடுங்க. சோ இதனாலதான் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் கடுமையான மன உளைச்சல் இருக்கிறாங்க. சங்கத்தமிழருடைய இந்த கருத்தை தூக்கி கொண்டாடி இருக்கிறாங்க. ஒவ்வொரு தொண்டர்களுமே தூக்கி கொண்டாடி இருக்காங்க. எப்படிங்க விட்டு கொடுக்க முடியும், எப்படி விட்டு கொடுக்க முடியும்? விடுதலை சிறுத்தை கட்சி அனுதினம் களத்தில் இறங்கி போராடக்கூடிய கட்சி. நேற்று கூட நாங்குநேரில் நடைபெற்ற சம்பவத்திற்காக விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் தான் களத்துக்கு போனாரு. திருமாவளவன் வந்து அப்படியே புகழ்ந்து போடுவாங்க. சில திமுக சொம்புகள் இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, திருமாவளவன் அப்படியே புகழ்ந்து ஆகா ஓகோன்னு பேசுவாங்க. ஆனா அண்ணன் திருமாவளவனுக்கு விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒற்றை இலக்கு தொகுதிகள் தந்தார்கள் என்றால் ஏன் நீங்க ஒற்றை இலக்கு தொகுதியில் தாரீங்க? விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கெப்பாசிட்டி என்ன, கேப்பபிள் என்ன, அவங்களுடைய தகுதி என்ன? அவங்களுக்கு இரட்டை இலக்க எண்கள் நீங்கள் தொகுதி வழங்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை இவர்கள் கண்டிக்க மாட்டார்கள், கேள்வி எழுப்ப மாட்டார்கள். திருமாவளவன் வந்து அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, உச்சி முகர்வாங்க. திருமாவளவன் இல்லைன்னா தமிழ்நாடு இல்லப்பா இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா திருமாவளவனுக்கு விசிகா கம்மியான சீட்டு கொடுத்தாங்க வச்சுங்க. ஏன் கம்மியா கொடுக்குறீங்க, என்ன காரணம்? ஏன் அந்த அளவுக்கு தகுதி குறைஞ்சு போயிருச்சா விடுதலை சிறுத்தை கட்சி? அப்படி இந்த திமுக சொம்புகள், விசிகாவுடைய ஆதரவு மாதிரி காட்டிக்கொள்கின்ற திமுக சொம்புகள் ஒருபோதும் பதிவு செய்ய மாட்டார்கள். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், நேத்து கூட நாங்குநேரில வந்து அந்த திருமாவளவன் களத்துக்கு போனாரா? சரி, களத்துக்கு போனாரு. ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் போகல? ஏன் சாதி வரிகளை கண்டிச்சு திராவிட முன்னேற்ற கழகம் களத்துல இறங்கல? ஏன் அதிமுக இறங்கல? அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, திருமாவளவன் பிசஸ் சாதிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லி பிராண்டிங் பண்றாங்க. கீழே ரெண்டு பேர்த்தையும் மோத விடுறாங்க. தவிர ஏன் ஆளுங்கட்சி வந்து களத்துக்கு போகவில்லை, ஆளுங்கட்சி நீதியை பெற்றுத்தரவில்லை? ரங்கராஜ் பாண்டியோடைய வீட்டுக்கு போக தெரிஞ்ச ஆளுங்கட்சிக்கு, இங்க வந்து ஹெச்ராஜோட வீட்டுக்கு போக தெரிந்த ஆளுங்கட்சிக்கு ஏன் பாதிக்கப்படுகின்ற மக்களை பார்க்க தோணவில்லை என்று கேட்கவே மாட்டாங்க. இவங்க நோக்கமே என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசி வரைக்கும் அண்ணன் திருமாவர்கள் பிசஸ் சாதிய தலைவர்கள். சோ இந்த பேட்டர்னை அண்டர் கிரவுண்ட்ல இவங்க உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. இதை நுட்பமா புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, சோ அண்ணன் திருமாவர்களுக்கு விசிகாவுக்கு ஒருவேளை ஒற்றை இலக்க தொகுதிகள் வழங்கினாங்க அப்படின்னா உள்ளபடியே சிறுத்தைகள் பார்கெயின் செய்ய வேண்டும். சோ பார்கெயின் செய்ய வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் சங்கத்தமிழர்கள் இது போன்ற பதிவுகளை போட்டிருப்பதாக நான் பார்க்கின்றேன். சிறுத்தையா இருந்தாலும் சீரவில்லை செயல்படவில்லை என்றால் பசியோடுதான் படுக்க வேண்டிய நிலை வரும். எவ்வளவு ஒரு வழி நிறைந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். பசியோடு தான் படுக்க வேண்டிய நிலை வரும். ஆனா அந்த பசியோட படுக்கிறோம் தெரியுமா, இது எத்தனை ஆண்டு காலத்துக்கு படுக்க போறாங்க அப்படின்றது தெரியல.
இது ஒரு கேள்வி இருக்கு. சோ இது போன்றுதான் சங்க தமிழர் பதிவு போட்டிருக்காரு. சோ நமக்கு கிடைத்த தரவின் அடிப்படையில விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இந்த முறை 6 தொகுதிகள் தான் என்று கூறிக்கொள்கின்றார்கள். இது முதல் கட்ட பேச்சுவார்த்தைகள்னா, ஆனா 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடும், 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடும். அதெல்லாம் எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்க போகின்றார்கள் என்று தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியல் களத்தில் எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இப்படிதான் நகராட்சி பதவிகள்ல 2-3 தொகுதியை ஒதுக்கிட்டு அதுல திமுக போட்டி போட்டு ஜெயிச்சிட்டாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு அதே மாதிரிதான் 5 நகராட்சி பதவி பேரூராட்சி பதவிகள்ல திமுக போட்டி போட்டு ஜெயிச்சிட்டாங்க ஒதுக்கிய தொகுதிகள்ல. இந்த மாதிரி திமுக பல தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அதனால அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் நிரந்தரம் என்று எதுவுமே கிடையாது. தேர்தலுக்கு முந்தைய நாள் வரைக்கும் இல்லாட்டி நாமினேஷன் தாக்கல் போறதுக்கு முந்தைய நாள் வரைக்கும் கூட்டணிகள் மாறி இருக்கின்றன. என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். ஏன்னா அண்ணன் திருமாவர்கள் சொன்னது 2 கட்சிகள் கூட தான் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. ஒண்ணு பாமக, இன்னொன்னு பாஜக. அரசியல் களத்தை கருதி அந்தந்த அரசியல் சூழல்கள் ஏற்ப கருத்து சொல்லியிருப்பாரே தவிர வேறு எந்த கட்சிகளுக்கும் அவர் கதவை அடைக்கவில்லை. அவர் கதவு அடைத்த 2 கட்சி, ஒன்னு பாமக, இன்னொன்னு பாஜக. சோ அரசியல் களத்துல எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் என்பதனை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.